Hi friends, welcome to our channel. இன்னைக்கு deep pepper chicken fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? First நான் இது வந்து 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். இது எல்லாமே fresh piece எடுத்துர்க்கேன். ஆயில் எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். லைட்டாக வதக்குங்க சிக்கனை. இது போதும். தனியாத்தூள் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டுக்குங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு மசாலா எல்லாமே சேர்த்து. பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கடைசியாக தான் பெப்பர் போடணும். ஒரு 50% வந்ததுக்கப்புறம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம இதை ஆவியில் தான் வேக வைக்கிறோம். இந்த டைம் பெப்பர் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ நம்ம கொஞ்சம் கிளறி விடலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ரெடி ஆகிட்டே வருது சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரைக்கு வந்து ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி தான். அதே போல் தண்ணி எதுவுமே கிடையாது. நல்லா சாஃப்டான பெப்பர் சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது.
இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் பெப்பரோட ஸ்மெல் பயங்கரமாக எனக்கு வருது. இதை அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.